இங்க இந்த பொண்ணோட புருஷன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறனால இங்க இவ வேற ஒருத்தன் கூட கள்ள தொடர்புல இருக்கா. சோ இன்னொரு பக்கம் இவளோட மாமியார் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருப்பாங்க. அது இவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கனால இவ அவளோட கள்ளக்காதலன் கால் பண்ணி வர வச்சு மாமியார் போட்டு தள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. சோ தடையது இருக்கக்கூடாதுன்னு ஈர துணி வச்சு மாமியார் முழிச்சிட்டு இருக்கும் போதே கழுத்து நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுறாங்க. இப்ப மாமியார் காரி செத்து போயிட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனை வெளியே அனுப்பலாம் சொல்லிட்டு டோர் கிட்ட வந்து பார்த்தா வீட்டோட எல்லா கதவும் பூட்டு போட்டு பூட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டோட ஃபியூஸ் கேரியரும் காணா போயிருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணது மாமனார் தான். ஏன்னா அவரு திடீர்னு எந்திரிச்சு அவரோட மனைவியை பாக்குறதுக்காக ரூமுக்கு போயிருப்பாரு. அங்க போய் பார்த்தா இருந்து கிடக்கிற மனைவியை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இத மருமக கிட்ட சொல்லலாம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே மகனுக்கு கால் பண்ணி நாளை காலையில என்ன வேலை இருந்தாலும் கிளம்பி இங்க வந்துரு, எந்த கேள்வி கேட்காத சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப மருமக மாமனார் ரூமுக்கு போய் பாக்குறா. பார்த்தா அவர் அங்க இல்ல. உடனே கள்ளக்காதலன் கிட்ட அந்த கிழவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல. இந்த கிழவியோட சேர்த்து அந்த கிழவனி போட்டலாம், நீ என் கூட மட்டும் இருன்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா இதை இவரு ஒளிஞ்சிருந்ததா கேட்டுட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.